முதலாவதாக ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதல் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய ஞானம், அவங்க ஸ்பிரிச்சுவல், அவங்க ஆவிக்குரிய குவாலிட்டி, அவங்க பரிசுத்தவானா இல்லையான்னு எப்பவுமே நீங்க செக் பண்ணணும். எதெடுத்தாலும் அதுதான் நமக்கு முன்னாடி நிற்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு பெரிய ஞானம் வேணும். என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய எல்லா தேவைகளையும் என்னுடைய எல்லா குறைகளையும் நான் போய் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, அவங்க பவர் இருந்தா கூட அவங்களுக்கு பவர் இருக்கிற ஆட்கள்கிட்ட கூட நம்ம என்ன பண்ணக்கூடாதாமா? சத்தமா சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, பரலோகத்திலிருந்து ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்டாலே ஒழிய ஒருவனும் ஒன்றையும் தானாய் பெற்றுக்கொள்ள முடியாது. யார் தான் சாங்ஷன் பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. யார் தான் சாங்ஷன் பண்ணணும்? உங்க குடும்பத்தில் ஒருத்தர் போலீஸ்காரராக இருக்கிறதுனால கணவனார் பிரச்சனை பண்ணும்போது கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா, போலீஸ்காரர் எவ்வளவு நேரம் நம்ம கூட இருப்பாரு? எத்தனை மணி நேரம் நம்ம கூட இருப்பாரு? கொஞ்ச நேரம் தான் நம்ம கூட இருப்பாரு. அதுக்கப்புறம் போலீஸ்காரருக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையில கூடவே இருந்து நம்மளை நடத்த முடியுமா? நம்முடைய சொந்தக்காரங்களால எவ்வளவு மணி நேரம் நம்மளோட இருந்து நடத்த முடியும்? வக்கீலால எவ்வளவு நேரம் நடத்த முடியும்? நடத்த முடியாது, செய்ய முடியாது. ஆனா நம்ம கூட இருக்கிறவர் யார் அப்படின்னா, கர்த்தர் தான். இதோ உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. என் குடும்பத்தில் என் கூட இருக்கிறவர் கர்த்தர், என் கூட இருக்கிறவர் கர்த்தர். ஆண்டவருடைய பிள்ளையை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தரே உதவியை அனுப்புவார், கர்த்தரே ஆட்களை எழுப்பி விடுவார், ஆண்டவரே உங்களுக்காக செய்வார். அதுவரையிலையும் நீங்கள் காத்திருங்கள். தீர்மானம் எடுக்க போறோம். நான் சாப்பிடாம கிடந்தா கூட, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாருங்க, இன்னொருத்தருக்கு முன்னாடி நான் இந்த சூழ்நிலையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற அந்த சூழ்நிலையை எனக்கு ஒரு நாளும் கர்த்தர் வாய்க்க பண்ணாதீங்க. இந்த பலிபீடத்திலிருந்து நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மகளை மாதிரி கர்த்தர் உங்களை நடத்துவாராக. அத்தனை பிரச்சனை இருந்தாலும் உங்க வாயை திறந்து சொல்ல கூட முடியாத அளவிற்கு ஆண்டவர் உங்களை ஞானத்தினால கர்த்தர் நிரப்புவாராக. கர்த்தர் அப்படி விட மாட்டார். யார்ட்டையும் கையேந்திரதுக்கு கர்த்தர் விட மாட்டார். ஆமே. நம்பர் 3, மூன்றாவதாக வேகமாய் சொல்லி உங்களுக்காக ஜெபித்து நான் முடிக்கிறேன். வாசிக்கலாம். 21, 21, 22 வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை 22வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவன் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷனின் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய் தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படி வேலைக்காரர்கள் ஒருவனையும் ஒரு கழுதையையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்ல சொன்னாள். அப்பொழுது அவன், இது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்தில் போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான். அதற்கு அவள், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியதா இருக்கிறது என்று சொல்லி அனுப்பி. ஹலோ, கவனிங்க. இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த ஊழியக்காரன் இந்த அம்மாவுக்கு என்ன குறை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன குறை இருக்குன்னா, அங்க இருக்கிற வேலைக்காரர் சொல்றாரு, ஐயோ இந்த அம்மா நமக்கு இவ்வளவு உதவி செய்யறாங்க, ஆனா அந்த அம்மாவுக்கு என்ன இல்லை? அந்த அம்மாவுக்கு எல்லாமே ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, ஒரு குழந்தை மட்டும் அந்த அம்மாவுக்கு இல்லை. ஆனா அவர் சொல்லும் போது இன்னொரு வார்த்தை சொல்றாரு, குழந்தை இல்லதான், ஆனா அவருடைய கணவனார் யாராமா? அவருடைய கணவனார் ரொம்ப வயது சென்றவர், ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு, அதனால இனி குழந்தை பிறக்குமா அப்படின்ற நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாங்க. சொன்ன உடனே ஊழியக்காரர் சொல்றாரு வாயில இருந்து, நீ ஒன்னும் கவலைப்படாத, அடுத்த உற்பவிக்கு தலை அப்படின்னா 1 இயருக்குள்ள உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொன்னது மாதிரியே ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு. அது ஆச்சரியமா இருக்கு. இப்போ அந்த ஆம்பளை பிள்ளை கொஞ்சம் வளர்ந்த உடனே அவங்க அப்பா வயல்வெளிக்கு போகும்போது இந்த அம்மா சரி இந்த பிள்ளையும் கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா, அந்த பிள்ளை கூட்டிட்டு போயிடறாங்க. அந்த பிள்ளை திடீர்னு மதியான நேரத்தில் அந்த பிள்ளை சொல்லுது, எனக்கு தலை நோகுது, எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்லு. உடனே அந்த ஐயா அந்த அம்மாவை வர சொல்லி, இந்த அம்மா பிள்ளை காலையில இருந்து தலைவலிக்குதுன்னா கொஞ்சம் வீட்டில் கூட்டிட்டு போய் அவனை ரெஸ்ட் எடுக்க வைன்னு சொல்லி சொன்ன உடனே இந்த அம்மா கூட்டிட்டு வீட்டுக்கு வரும்போதே அந்த பிள்ளை இறந்து போயிடுச்சு. ஊழியக்காரன் மூலமாய் ஆண்டவர் பேசி கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த குழந்தை இறந்துருச்சு. மதியானம் தலை நோவுதுன்னு சொல்லிட்டு இருந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னே தெரியல, குழந்தை இறந்து போயிருச்சு. இப்போ இந்த குழந்தை இறந்து போன உடனே அந்த அம்மா அந்த பிள்ளைய தன்னுடைய கையில எடுத்து கொண்டு போய் எங்க கொண்டு போயிட்டாங்க? மேல மாடி.
ஊழியக்காரனை தங்க வச்சிருக்கோம்ல வீடு, அந்த கட்டில் மேல படுக்க வச்சுட்டு இப்ப அவங்களுடைய கணவனாருக்கு ஒரு ஆளை அனுப்புறாங்க. எது சொல்றதுக்கு? பிள்ளை செத்து போயிடுச்சுன்னு சொல்றதுக்கு இல்ல. ஒரு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஒரு கணவனார் ஒன்று சொன்னாரு, வருத்தத்தோட சொன்னாரு, பாஸ்டர் என் மனைவி வந்து நீ நினைக்கிறது மாதிரி இல்லை, திடீர்னு ஆபீஸ்ல நான் வேலை பண்ணிட்டு இருக்கும் போது ஐயோ அப்பா அப்படின்னு கத்துனாங்களாமா போன்ல. இந்த கத்துனதை பார்த்துட்டு எனக்கு கத்திட்டு வச்சுட்டாங்க, போனை கட் பண்ணிட்டாங்க. திருப்பி போன் பண்ணா போன் எடுக்கல. இவருக்கு பயம், வலிக்கு விழுந்துட்டாளா, ஷாக் அடிச்சிருச்சா, என்ன நடந்துச்சுன்னே தெரியாம ஆபீஸ்ல இருந்து கண்ணு முன்னு தெரியாம வண்டியை வேகமா ஓட்டி என்ன நடந்துச்சோன்னு சொல்லிட்டு போய் வீட்டை திறந்து பார்த்தா செல்போன் நோண்டிட்டு இருந்தாங்க. ஏமா என்னம்மா இவ்வளவு கத்துன, நான் பயந்துட்டேன், நான் வேர்த்து போய் வந்திருக்கிறேன், நெஞ்செல்லாம் படபடன்னு இருக்குது. அது ஒன்றும் இல்லை, ஒரு காக்ரோச் வந்துச்சு பயந்துட்டேன் அப்படின்னா. கரப்பாம்பூச்சி வந்துச்சாமா. கரப்பா இல்லை, இது நீங்க சிரிக்கிறீங்க. அந்த பையன் அழுகையோட சொன்னான், நான் எப்படி பாஸ்டர் சகிப்பேன், நான் எப்படி பாஸ்டர் இருப்பேன், ஒரு கரப்பாம்பூச்சி வந்ததற்கு அவ்வளோ கத்தி என்னை பயப்படுத்தி நான் அவ்வளோ பயமா வந்து அந்த வீட்டை திறந்து பார்த்தா இல்லை அது வந்துச்சு, நான் பயந்துட்டேன், அப்புறம் போயிருச்சு அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா சொல்றா பாஸ்டர். நான் என்ன பண்றது சொல்லுங்க, நான் எப்படி வாழ முடியும் அப்படின்னு என்கிட்ட அவன் கேள்வி கேட்கிறான். எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்படின்னா தான் பயப்படுறது மட்டும் இல்லை, அதான் நிறைய கார் ஓட்டுற கணவனாருக்கு தெரியும், பிரேக் வந்து அவர்கிட்ட இருக்கிற பிரேக்கை விட பக்கத்தில் இன்னொரு பிரேக் இருக்கும் பாருங்க, இந்த பிரேக் அடிச்சு பத்து இருக்கிறவனையும் ஏமா சும்மா இருமா கொஞ்ச நேரம், எனக்கு ஓட்ட தெரியுமா, 5 வருஷமா ஓட்டித்தானம்மா இருக்கிறேன், 10 வருஷமா ஓட்டித்தானே இருப்பேன், என்னைக்காவது ஒன்ன ஒரு நாள் முட்டி இருக்கிறானாமா, அப்படி முட்டினாலும் என்னம்மா, ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையும் பயப்படுத்தாம இருக்கிறதே இல்லை. ஒரு சின்ன விஷயத்தையும் பெருசா அப்படியே அம்மாவுக்கு கூப்பிட்டு, ஆயாவுக்கு கூப்பிட்டு, பாட்டிக்கு கூப்பிட்டு, சித்தப்பாவுக்கு கூப்பிட்டு, பெரியப்பாவுக்கு கூப்பிட்டு என்னன்னு கேட்டா டம்ளர் கழுவாத ஒரே காரியத்திற்காக அத்தனை மணி நேரம் போன், எல்லாரையுமே பயத்துக்குள்ள ஆளாக்குறது. அப்போ ஒண்ணு நினைச்சுக்குங்க, ஆண்டவருடைய பிள்ளையே அத்தனை நாட்களும் குழந்தை இல்லாம இந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை கிடைக்குது. அந்த குழந்தை மதியானம் வரைக்கும் நல்லா இருக்குது, மதியானம் வந்து எனக்கு உச்சி நோகுது, தலை நோகுதுன்னு சொல்லுது, வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அந்த குழந்தை இறந்து போயிருச்சு. ஒரு பிள்ளை, பெத்த பிள்ளையினுடைய மரணத்தை பார்க்குறாங்க. அந்த அம்மா தன்னுடைய கையினாலே அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு போய் மேலே படுக்க வச்சு தன்னுடைய கணவனார் கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன் இந்த நேரத்தில் ஊழியக்காரனை பார்க்கணும், அது அமாவாசையும் இல்லை, இல்லைன்னா ஒரு ஃபங்க்ஷன் டைம் இல்லை, இப்போ நீ வந்து ஊழியக்காரனுக்கு எதுக்கு பார்க்க போற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் விட்டுருங்க, நீங்கள் முதல்ல ஒரு வண்டியை மட்டும் அனுப்பி வைங்க. தன்னுடைய கணவனாரை பயப்படுத்தவும் இல்லை, தன்னுடைய கணவனாருக்கு அதை கிளியரா சொல்லவும் இல்லை, நேர போய் ஊழியக்காரனை பார்த்து இந்த மாதிரி இருக்குது. ஆனா நீங்க அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது அந்த ஊழியக்காரனை பார்க்கும்போது அந்த அம்மாவுடைய இருதயம் எப்படி இருக்கு பாருங்க. கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி, இதை ஓட்டி கொண்டு போ, நான் உனக்கு சொன்னாலே ஒழிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி அனுப்பி புறப்பட்டு கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போனாள். தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வர கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசியை பார்த்து, அதோ சூனேமியாள் வருகிறாள், நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி சுகமாயிருக்கிறாயா, உன் பருசன் சுகமாயிருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமாயிருக்கிறாதா என்று அவளிடத்தில் கேள் என்று அவள் சுகந்தான் என்று சொல்லி பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாயிருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவிக்காமல் மறைத்து வைத்தார் என்றார். கவனிங்க, இவங்க வந்து தன்னுடைய கணவனாரிடத்துல சொல்லாததுனால, தைரியமா பிள்ளைய தூக்கி கொண்டு போய் பெட்டில் படுக்க வச்சதுனால இவங்க ஆத்மாவில் துக்கம் இல்லாம, சொல்லுங்க, இவங்க என்னமோ பெரிய முரட்டு ஆளா இருப்பா போல தெரியுது அப்படின்னு நினைச்சிட முடியாது. இல்லை அப்படின்னா இந்த அம்மா ஈவு இறக்கமே நம்ம முதல்ல வசனத்தை வாசிக்கும் போது அப்படிதான் தெரியும். பிள்ளை செத்து போய் கிடக்குது, கணவனார் கூப்பிட்டு கேட்டா ஐயோ அம்மானு ஒப்பாரி வைக்காம, இது பாரு என்ன தைரியம்,
ஓவர் தைரியம் தான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இல்ல இல்ல இல்ல, உள்ளத்துக்குள்ள என்ன இருக்காமோ? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இந்த எலிசா சொல்றாரு, சூனியை மேல விட்டு அவளுடைய இருதயம் ரொம்ப துக்கமா இருக்குது. அவ ரொம்ப துக்கமா இருக்கா. ஆண்டவர் அவ எவ்வளவு துக்கமா இருக்கிறதுன்றது என்ன மறைச்சிட்டாரு. அவ்வளவு துக்கத்தையும் தன்னுடைய இருதயத்துல சுமந்து, அவ்வளவு பயத்தையும் தன்னுடைய இருதயத்துல சுமந்து, பெத்த பிள்ளை மரிச்சு போய் கிடக்குது. இவதான் ஃபர்ஸ்ட் பார்க்கிறா. அந்த பிள்ளையினுடைய மரணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் கூட யார்கிட்டையும் சலசலப்பு இல்லாம, சலனம் இல்லாம, யாரையுமே பயப்படுத்தாம, சரி பரவாயில்ல, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதரவு, எனக்கு கிடைக்கிற ஒரே ஒரு சமூகம், அது தேவனுடைய மனுஷன், தேவனுடைய பாதம், தேவனுடைய வசனம், அவர் சமூகம்தான் எனக்கு வெற்றின்னு நினைச்சு ஓடுனதுனால கர்த்தர் சொல்லுகிறார், மரித்த பிள்ளையை கர்த்தர் உயிரோட எழுப்புகிறதற்கு கர்த்தர் வல்லவராய். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நீதிமானுடைய இருதயம் பதறாது. நீதிமானுடைய இருதயம் கர்த்தரை நம்பி, சொல்லுங்க, கர்த்தரை நம்பி எப்படி இருக்குமா மாமா? திடனா இருக்கும். மூணாவது ஒரு அபிஷேகத்தை கேளுங்க. மூணாவது ஆண்டவரத்தில் ஒரு அபிஷேகத்தை கேளுங்க. எனக்கு என்ன வந்தாலும், எனக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும், ஆண்டவரே எனக்கு ஒரு தைரியத்தை தாங்க. நான் யாரையும் பயப்படுத்தாதபடி எனக்கு ஒரு தைரியத்தை கர்த்தர் தருவீராக. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை மேல உயர்த்தி ஆண்டவரத்தில் கேளுங்க. அந்த ஞானம் இப்பொழுது அந்த சூனியாமியாளிடத்தில் இருந்த அந்த ஞானம் என்னிடத்தில் வெளிப்படட்டும். சொல்லுங்க, என்னிடத்தில் வெளிப்படட்டும். நான் அப்படி சொல்ல மாட்டேன், நான் அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தர் என்னை கிருபையாய் கர்த்தர் காப்பாற்றுவீராக, காப்பாற்றுவீராக. யாரையும் நாம் பயப்படுத்தக்கூடாது, நான் யாரையும் பயப்படுத்தக்கூடாது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, நான் யாரையும் பயப்படுத்தக்கூடாது, நான் யாரையும் அள வைக்க கூடாது, நான் யாரையும் பதட்டப்பட வைக்க கூடாது. திருமணமாய் இருக்கிற பெண்கள் யாரும் மா வாங்கம்மா வாங்கம்மா, நீங்க வரலன்னா செத்துருவோம்மா நான் அப்படின்ற கூடாது. உடனே உடனே கிளம்பி வாங்கம்மா. எங்க? இங்க இருந்து 500 கிலோமீட்டர் தாண்டி பக்கத்து தெருவில் இருந்தா கூட பரவாயில்ல, உடனே உடனே ஃபோன் பண்ணி, ஐயோ என்ன கொல்றான் 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 கொல்றான். இல்லைன்னா நிறையா இது வெறும் பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்கள் கூட நிறைய பேர் அப்படிதான். எல்லாத்தையும் எல்லாத்தையும் யாரையோ ஒருத்தரை பயப்படுத்தாம என்ன பண்ண முடியாது. சில அந்த அம்மா ரொம்ப உடஞ்சு போயிருப்பாங்க. தூரத்தில் இருக்கும்போது ஒரு நல்ல செய்தியெல்லாம் சொல்லணும். கணவனார் பார்த்தீங்கன்னா அங்கே வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. இங்கே உட்காந்து பிள்ளை உடம்பு நல்லா இல்லைன்னா கூட ஒன்றும் இல்லைங்க, அவனுக்கு கொஞ்சம் லைட்டாக ஃபீவரிஷாக இருக்கிறான், ரெஸ்ட் எடுத்தால் சரியா போயிடும், இப்படி சொன்னால் பரவாயில்ல. வெளிநாட்டில் இருக்கிற கணவனாரிடத்துல டெங்குவா இருக்குமோன்னு தெரியல, மலேரியாவாக இருக்குமோன்னு தெரியல, நாளைக்கு அட்மிட் பண்ணணுமான்னு தெரியல, குளுக்கோஸ் ஏற்றலான்னு டாக்டர் சொல்கிறாங்க. இந்த கதையெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறவருக்கு தேவையா? அவரே காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒர்க் பண்ணி நொந்து போய் இந்த வார்த்தையை கேட்டால் அவருடைய மனசு படபட படப்படன்னு பதறி அன்பு செலுத்துறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். யாரிடத்துலையுமே யாரையுமே நம்ம எதை சொல்லியும் கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாதுன்னா பயப்படுத்தவே கூடாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால், என்னை சமாளிக்க பண்ணுகிற கிறிஸ்துவினால், சொல்லுங்க, என்னை அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பண்ணுகிற கிறிஸ்துவினால். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நான் பார்த்துக்குவேன். அதை நல்லா சொல்லுங்க. இல்லை வரமாட்டேங்குது நிறைய பேருக்கு. சத்தமாக சொல்லுங்க, நான் பார்த்துக்குவேன். நீங்கள் போயிட்டு வாங்க. இன்னும் வரமாட்டேங்குது. நீங்கள் போயிட்டு வாங்க. நீ போயிட்டு வாப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நான் சமாளிச்சுக்கிறேன்ப்பா, நான் அதை சரி பண்ணிடுவேன்ப்பா. இந்த மாதிரி ஒரு தைரியம் சொல்லுகிற ஒரு தேவ பிள்ளையா ஆண்டவர் உங்களை இன்னைக்கு அபிஷேகம் பண்ணணும். கணவனார அபிஷேகம் பண்ணணும், மனைவியை அபிஷேகம் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எழும்பி நிற்கலாமா எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில்? இந்த சூனேமியாவுடைய 3 விதமான ஞானம் என் தலையின் மேல் இருப்பதாக. இந்த சூனேமியாவுடைய 3 விதமான இந்த ஞானம் என் தலையின் மேல் இருப்பதாக. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். தங்கிட்ட இருக்கு அப்படின்றதற்காக அவங்க கொடுக்கல,
அடிக்கடி நம்ம வீட்டில் சாப்பிட்டு போறாரு அப்படின்றதுக்காக அவங்க செஞ்சிடல. முதல் டெஸ்ட் அவர் பரிசுத்தவானா, அவருடைய பரிசுத்தம் தான் முதல் டெஸ்ட். அவங்க ஆவிக்குரிய குவாலிட்டி தான் முதல் டெஸ்ட். அவங்க எவ்வளவு கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்கன்றதான் முதல் டெஸ்ட். அவங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அதுதான் முதல் டெஸ்ட். கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க, அப்பா அந்த ஞானத்தினால் என்னை நிரப்புகிற கர்த்தர் இருக்கிறார். சத்தமாய் சத்தமா இயேசுவே கேளுங்க, ஆண்டவரத்துல கேளுங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற கர்த்தர். நன்றி 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 நன்றி. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்கிறதற்கு எனக்கு பலன் கொடுக்கிற ஒரு நல்ல கண்மலை அவர். ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே. சொல்லுங்க எல்லாரும், எங்களுக்குள்ளே வாசம் ஆவியானவர் இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய் ஆவியானவரே இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே தகப்பனே உடைய கிருபை, எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீர்க்கனை எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர் வசதிகள், உடல் சோர் வசதி, பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தை நிரப்ப வேண்டுமே. அப்பா காணிக்க எடுக்கிறவங்க உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. இப்ப கைகளை மேல தட்டி ஆவி தகப்பனே பரிசுத்த ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவி. தகப்பனே இந்த ஆராதனையில் சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளையும் கர்த்தர் அங்கீகரிப்பீராக. எங்கள் பிள்ளைகள் வைத்திருக்கிற காணிக்கைகள், தசம பாகங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நான் உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பித்து, உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த 3 விதமான ஞானத்தை கர்த்தர் இன்றைக்கு எங்களுக்கு தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க கிருபை தாங்கட்டுமாமே. ஹல்லேலூயா. காணிக்கை செலுத்து. எங்கு செல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே. வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே.
எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர் இந்நாளிலும் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி கையமால ஆவியானவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருபை கிருபப்பா 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 கிருபப்பா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தான் இயேசுவே. கற்றுத்தான் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. சேர்ந்து ஆவியானவரே ஒவ்வொருவரை ஞானத்தினால நிரப்பு, ஞானத்தினால நிரப்பு, ஞானத்தினால நிரப்பு, ஞானத்தினால நிரப்பு. சுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஞானத்தினால உங்க பிரச்சனையை நீங்க மேற்கொள்ளுவீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஞானத்தினால உங்க குடும்பத்தை நீங்க கட்டுவீங்க. நான் நம்புறேன், எவ்வளவு பெரிய சூழ்நிலையா இருந்தாலும் தேவன் அதுல உங்களுக்கு ரொம்ப அழகான ஞானத்தை கொடுத்து அதை வெற்றியாய் முடிக்கக்கூடிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. உங்க ஞானத்தினால அந்த அற்புதம் நடக்க போகுது. நீங்க இன்னைக்கு முழுக்க இங்க இருந்து போகும்போது வேற ஒன்னும் நீங்க யோசிக்க வேண்டாம். இது எனக்குரியதா இல்லையா, இதை இப்படி ஆகுமா அப்படி ஆகுமா, எதையுமே யோசிக்காதீங்க. ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, இதை கொடுத்தது நீர் ஆண்டவரே, இந்த பாதையை அனுமதிச்சது நீர் ஆண்டவரே, இந்த காரியத்தை செய்தது நீர் ஆண்டவரே, எனக்கு எப்படி கொண்டு போன்ற ஞானத்தை மட்டும் கேளுங்க. நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களை ஒரு சேதமும் இல்லாம அழகா நடத்திடுவார். அழகா நடத்திடுவார். ஞானம் எல்லாத்தையும் கட்டிடும். தேவன் கொடுக்கிற ஞானம் எல்லாத்தையுமே கட்டிடும். உங்க வாழ்க்கையில இனி கட்ட முடியாதுன்னு எதுவுமே இருக்காது. உங்களை பிளஸ் பண்றேன். நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே, இன்னும் இந்த சத்தத்தை யாராலெல்லாம் கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கரம் வைக்கப்படுவதாக ராஜா. தடைகள் விலகுவராக ஆண்டவரே. வருகிற வாரம் முழுக்க எங்க பிள்ளைகள் ஆண்டவரே குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, சாப்பிடுகிற ஆகாரம், பண்ணுகிற பிரயாணம், செய்கிற வேலை, இவை எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய கரமும் ஞானமும் இருந்து என் பிள்ளையை வழி நடத்துகிறதற்காய் நன்றி. புதிய மாதம் எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.